அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா ஆள் செம்ம லுக்காக இருக்கார். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு நிறைய பயணம் பண்ணுறாரு. உலக அளவில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டுருக்காரு. இன்றைக்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவர் தான் ரொம்ப பிஸியாக இருக்கார். அதே நேரத்தில் எல்லா உலக நாடுகளாலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார், ஒரு தலைவராக இருக்கார். ஆனால் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறது மட்டும் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனால் ஏதோ பண்ணுறாருங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2014லேருந்து இன்றைக்கி வரைக்கும் 11-12 வருஷம் ஆகப்போகுது. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கானுங்க. பிச்சைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை செய்து பெரிய அளவில் சம்பாத்தியம் பண்ண முடியாதவங்க நேர்மையாக இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. திருடுறவன், கொள்ளடிக்கிறவன், ஊழல் பண்ணுறவன் இவன் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அமலாக்கத்துறை வருது, எல்லா துறையும் வருது, சோதனை போடுறாங்க. ஐடி துறை போகுது, சோதனை பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதை எடுத்தோம் இதை எடுத்தோன்னு முதல்ல சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியில் ஒன்றுமே எடுக்கலை, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்றாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஊழல் பண்ணுறவன் நல்லா சம்பாத்தியம் பண்ணி நல்லா ஜெகஜோதியாக சுகபோகமாக இருக்க தான் செய்கிறான். கஷ்டப்படுறவன் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான். என்றைக்கு இந்த நாடு நாட்டு மக்களும் உருப்படுமோ தெரியல, விளங்குமோ தெரியல, அப்படி தான் இருக்குது இன்னும். 2014 மோடி அவர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நாட்டை அப்படியே தலைகளை புரட்டி போட்டுருவார். இப்போ என்னென்னா 2047 வரைக்கும் போயிடுச்சு. 2047 உலக அளவில் இந்தியா வல்லரசு ஆகிடும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. என்னென்னா அப்போது நம்ம 47 வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். 47க்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? ஒரு 10, 17, ஒரு 5, 22 வருஷம் இருக்குது. பார்ப்போம்.